ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றீங்களான்ட்டு. எங்களோட சைட்ல கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எந்த விதமான சர்வீஸும் பண்றதுல. மேபி எங்களோட நேம்ல அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் சர்வீஸ் யாரா பண்ணிட்டு இருந்தா மேபி ஸ்கேமா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் நாங்க எங்களோட சைட்ல இருந்து கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் பார்த்து சேஃபா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 2 டேஸா ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நான் என்னோட நேட்டிவ் கொஞ்சம் போயிருந்தேன். ஓகே, அதால என்னால வீடியோ கொஞ்சம் போட முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வந்துரும். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஓகே, அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஃபைன். போன வீடியோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 150 லைக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களோட என்னென்ன உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன ஆகும்? ஓகேங்களா? நாளைக்கான லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். அண்ட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெண்ட் லைன், லைக் ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க ரெகுலரா என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அனலைசஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், எதை பேஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இதை நீங்க பார்க்கும்போதே நிறைய புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு லோ அகைன் ஹை, திருப்பி லோ, இங்க இருந்து திருப்பி நமக்கு மார்க்கெட் வந்து டவுன்ல தான் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் வர பாசிபிள் இருக்கு. ஓகே, ஃபைன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? நாளைக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகணும்? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா? லைக் இந்த ஹைல இருந்து நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் இருக்கு. பாத்தீங்களா? லைக் ஒரு லோ அகைன் ஹை, இது வந்து பாத்தீங்கன்னா லோ லைக் லோ அகைன் லோவர் ஹை, லோ அகைன் லோவர் ஹை, லோ திருப்பி லோவர் ஹை. மார்க்கெட் வந்து ஈஸியா நமக்கு நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல பாருங்களேன், நாளைக்கு என்னோட ஃபாலோ ஆகிற வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா 54,888. ஓகேங்களா? 54,888 தான் எனக்கு நாளைக்கு வந்து செல்லிங் ஜோனா மார்க்கெட் ஆக்ட் ஆகும். இல்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபால் ஆகலைன்னா நாளைக்கு எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபால்க்குன்னா, மேபி நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வாலடைல் அதிகமா இருக்கும். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பிகினரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ரேட் பண்ணாதீங்க. என்னதான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, ட்ரெண்ட் நமக்கு எப்படி போகுது, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ட்ரெண்ட் பேட்டர்ன் வந்து மேல பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கும். ஆனா திருப்பி ட்ரெண்ட் உள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பாருங்க. மேபி இங்கவே கன்சல்டேஷன் எடுக்குதுன்னா 54,008. ஓகேங்களா? 54,080 888. ஓகேங்களா? 54,888 இந்த பிரைஸ்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. என்னோட வியூ 54,530. நான் இன்னைக்கு இங்க தான் ட்ரேட் எடுத்தேன். இந்த லோ கட் ஆன் ட்ரேட் எடுத்தேன். இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஒரு 60 குவான்டிட்டி தான். லைக் பாயிண்ட்ஸ் அதிகமா கேப்சர் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. மேபி எல்லாம் அப்படியே அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. நான் என்னோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல இருக்கும் பாருங்க. நாளைக்கு மார்க்கெட் சிம்பிள். இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல நாளைக்கு நமக்கு பிரேக் அவுட், நாளைக்கு பேட்டர்னுக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன ஆகணும்? இந்த இருக்கு பாத்தீங்களா 55,105 இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் நாளைக்கு ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஆனா மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ள மார்க்கெட் நாளைக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, சைட் வேஸ்ல போயிடும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஒன்னு இந்த ஹைக்கு மேல 1 ஹவர்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்ததுன்னா ட்ரெண்ட் அப் சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 55,105க்கு மேல. ஓகே, இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச்க்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து குரூஷியல் ஜோன். இந்த ஜோனோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா லோ டு ஹை என்னும் போது இதுவே 216 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப என்னன்னா லைக் இன்னைக்கு வந்து லோவ கட் ஆயிருக்கு. இன்னையோட லோ கட் ஆயிட்டு தான் மார்க்கெட் வந்து லோல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு வியூவோட எக்ஸ்பெக்டேஷன்னா 54,888. ஓகேங்களா? 54,888ல ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல அங்க நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு மொமெண்டம் கொடுத்த மார்க்கெட் எங்க போயிடுச்சுன்னா 55,100ல மார்க்கெட் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே, அப்ப டவுன் ட்ரெண்ட் எங்க வந்தா நம்ம டவுன் ட்ரெண்ட் லைக் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 55,000. இப்ப நல்ல ஒண்ணுல மார்க்கெட் வந்து ஸ்லோவா நமக்கு டவுன் ஆயிட்டே இருக்கு. இங்க இந்த ஸ்லோவா ஃபாலோ ஆகுது ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து. இங்க நீங்க உங்க மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 55,530 மார்க்கெட் வந்து இங்க 55,530 சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்ல. ஓகே, நிறைய பேர் நிறைய டிஎம் பண்ணிருந்தீங்க. என்னோட வியூ என்னன்னா, யாரையும் ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நான் கொடுத்தாதான் லெவல்ஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபா பண்ணுங்க. ஓகேங்களா? டெய்லி நான் உங்களுக்கு யூடியூப்லயே கொடுக்குறேன் பாத்தீங்க. இப்ப கோர்ஸ் எடுத்துதான் பண்ணணும் இல்ல, மேபி இதுல கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். லைக் நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் லேர்னிங் பாருங்க. கால்ஸ் அந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே மேக்ஸிமம் போகாதீங்க. அதுதான் ரிஸ்க்ல வந்து எப்படி இருந்தாலும் முடிஞ்சிரும் நமக்கு. ஓகே,
இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ ப்ரோ அப் ட்ரெண்ட் எப்படி அப் ட்ரெண்டே போகாதுன்னா, என்னோட வியூ பண்ணா 55,500க்கு மேல தான் மார்க்கெட் வந்து போச்சுன்னா அப் ட்ரெண்ட். அது வரைக்குமே என்னோட வியூ வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட்ல தான் இருக்கும். பார்க்கலாம் 55,500க்கு மேல போச்சுன்னா அப் ட்ரெண்டா இருக்கணும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ட்ரேட் எடுக்கும்போது லெவல்ஸ பார்த்து சேஃபா எடுங்க. இது எல்லாமே என்னோட அனலைசிஸ். நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களோட பினான்சியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. சிம்பிள். இப்ப நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா 24,761. நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லைக் ரவுண்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து அதுல இருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரியாக்ட் ஆகும். அது ட்ரெண்ட் பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா, டவுன் ட்ரெண்ட் எப்படின்னா, இப்போ நாளைக்கு நிஃப்டியோட வியூ என்னன்னா, 24,800 ஓகேங்களா? 24,800க்கு மேல போச்சுன்னா தான் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நமக்கு டவுன் ட்ரெண்ட் எப்படின்னா, 24,581க்கு கீழ போச்சுன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் 24,400 இல்ல நீங்க ஹை டூ லோ நீங்க பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோனா, உங்களுக்கு வெறும் ஒரு 139 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க மேபி லோல போச்சுன்னா மார்க்கெட் ஓகேங்களா? இப்ப அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா, 24,000 நல்லா பண்ணிக்கோங்க. 24,761 கிட்ட வரும்போது ஃபால் ஆக எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹைல இருந்து லோ வரைக்கும் மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகும்னா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஆனா பெருசா பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிஃப்டில பொறுத்தவரைக்கும். ஏன்னா, நமக்கு நியர்பைல அதிகமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில சாரி நிஃப்டில பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி கிடையாது. பேங்க் நிஃப்டில நாளைக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா தான் மூவ் ஆக பாசிபிள் இருக்கு. நிஃப்டில பொறுத்தவரைக்கும் நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. பேங்க் நிஃப்டி மூவ் நல்லா இருந்தது. நிஃப்டி ஓரளவுக்கு கன்சாலிடேஷன்ஸ் அப்படிதான் இருந்தது. ஓகே. இன்னைக்கு 9:15 இருந்து ஃபால் ஆயிட்டு திருப்பி அப்படியே நியூட்ரலே வந்து முடிஞ்சிருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. பெருசா பையிங் பிரஷர் கிடையாது. ஓரளவுக்கு நியூட்ரலா தான் இருக்கு. ஃபால் ஆக தான் பாசிபிள். பார்க்கலாம் நாளைக்கு ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அ நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24,581க்கு கீழ போச்சுன்னா டவுன் ட்ரெண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா 24,761ல டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப மார்க்கெட் எப்பதான் ப்ரோ அப் ட்ரெண்ட் போகும்னா 24,815க்கு மேல போச்சுன்னா அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அதுவுமே பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பார்க்கலாம். மேபி 24,951க்கு மேல போச்சுன்னா எடுக்கலாம். நான் சொல்றது எல்லாமே இண்டெக்ஸ் சார்ட் தான். ஃபியூச்சர் சார்ட் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இண்டெக்ஸ் சார்ட் தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. திருப்பி ஒரு சின்ன லோ 24,447 கிட்ட வந்துச்சுன்னா, திருப்பி என்னோட வியூ நான் அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மேபி அது மார்க்கெட் வந்து அப்கமிங்ல போக போக தான் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். என்னன்ட்டு ஓகேங்களா? அப்கமிங் டேஸ்ல. ட்ரெண்ட் பாருங்களேன். இது நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு ஹைய பிரேக் அவுட் குடுக்கல. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இது இப்படி கன்ஃப்யூஷன் ஜோனா இருந்துச்சுன்னா, நீங்க இது ரிலேட்டடான பேங்கிங் செக்டார்ஸ் பார்த்தா தெரியும். இப்ப நம்ம HDFC பேங்க் எடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. ஆ HDFC பேங்க் ஒரு நிமிஷம் இருங்க. HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது ஃபுல்லாமே ட்ரெண்ட் நமக்கு சைட்வேஸ் தான் இருக்கு. தெரியுங்களா? சைட்வேஸ் தான் இருக்கு. பெருசா நமக்கு அப் ட்ரெண்ட் போகல, டவுன் ட்ரெண்ட் போகல. லைக் ஒரே ரேஞ்ச் பவுண்ட்ல தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம். மேபி HDFC எப்படி மூவ் ஆகுதோ அத பொறுத்து தான் நம்மளோட பேங்கிங் செக்டார்ஸும் மூவ் ஆகும். கோட்டக் ஆல்மோஸ்ட் அதுவும் தான் இருக்கு. அப்கமிங்ல சொல்றேன். என்னென்ன பேங்க்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். பேங்கிங்க்கு எல்லாமே இதுல இருக்கும் பாருங்க. இந்த ஹீட் மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகே. அது நான் போக போக நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் பார்த்திருப்பீங்க. ஓகே ஃபைன். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் வரும். அண்ட் நீங்க உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் என்கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா?